குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடிக்கிறது. 2023 இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கிய காசாவின் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரான் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலிடம் இருப்பது போல ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை. அதை தயாரிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஈரானின் எதிரி நாடுகளான அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது பிடிக்கவில்லை. ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் தங்கள் மக்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதின. இது தொடர்பாக ஈரானை தொடர்ந்து எச்சரித்தன. அமெரிக்காவுடன் ஈரான் நடத்திய பேச்சும் தோல்வியில் முடிந்தது. சந்தர்ப்பம் தேடி காத்திருந்த இஸ்ரேல் சமீபத்தில் ஈரான் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது குண்டுமழை பொழிந்தது. அணு ஆராய்ச்சி கூடங்கள், யுரேனியம் செறிவூட்டும் மையம், அண்டர் கிரவுண்ட் ஆராய்ச்சி கூடங்களை குண்டு வீசி தகர்த்தது. ஈரானின் இராணுவ தளங்களையும் நொறுக்கியது. பல வீரர்கள் கொல்லப்பட்டனர். குறிப்பாக ஈரானின் அனைத்து இராணுவ படைகளின் தளபதி முகமது ஹுசைன் பகேரி, புரட்சிகர காவல் படை தளபதி சலாமி உட்பட 3 தளபதிகளையும் 2 அணு விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் கொன்றது. கடைசி 45 ஆண்டுகளில் ஈரான் பார்த்திருக்காத கொடிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதன் பின்னணியில் ஈரான் அணு ஆயுத பலத்தை கூட்டியதே காரணம் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரானிடம் இருக்கும் யுரேனியம் எத்தனை நாட்களில் அந்த நாடு அணுகுண்டு தயார் செய்துவிட முடியும் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதன்படி ஈரானிடம் தற்போதுள்ள மேம்படுத்தப்பட்ட யுரேனியத்தை கொண்டு 2.5 நாட்களில் ஒரு அணுகுண்டு தயார் செய்துவிட முடியும். 11 நாட்களில் 5 அணுகுண்டுகளை தயாரித்து விடலாம். இதேபோல ஒரு மாதத்தில் 11 அணுகுண்டு, 3 மாதத்தில் 19 அணுகுண்டு, 5 மாதத்தில் 22 அணுகுண்டுகளை ஈரான் தயார் செய்துவிட முடியும். அந்த அளவுக்கு அந்த நாட்டிடம் தொழில்நுட்பமும் மேம்படுத்தப்பட்ட யுரேனியமும் இருப்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றி உறுதியான தகவல்கள் கிடைத்த நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதலை துவங்கியுள்ளது. எனினும் ஈரான் ஒருமுறை கூட தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நோக்கத்துடன் யுரேனியம் மேம்படுத்துவதாக தெரிவிக்கவில்லை. அமைதி நோக்கத்துக்காகவே யுரேனியத்தை மேம்படுத்துவதாக ஈரான் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.